உண்மை இதுதான். நீங்கள் கடமைன்னு நினச்சி வாழ்கிற இந்த செல்ஃப்லெஸ் கேரக்டர் உங்களுக்கு தெரியாமையே உங்கள் வாழ்க்கையை ஆக்கிரமிச்சிட்டு இருக்குது. என்னதான் உங்கள் மனசு நோ சொல்ல துடிச்சாலும் நீங்கள் எஸ் மட்டுமே சொல்லிட்டுருக்கீங்க. மற்றவங்க தேவைகளை உங்கள் தேவைகளை விட முக்கியமாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறீங்க. நல்ல குடும்பஸ்தனாக நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும்னு சொல்லி உங்களையே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்ருக்கீங்க. இப்படியே இருந்தால் இந்த உலகம் அவங்களுக்கு தேவையானதை உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு உங்களை தனியாக தவிக்க விட்டுரும். ஓகே, இப்போ நம்மள நிறைய பேர் இப்படி செல்ஃப்லெஸ்ஸாக இருக்க என்ன காரணம்னு பார்ப்போம். முதல் காரணம் மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற யோசனை. நம்மளால் மற்றவங்க அப்செட் ஆகிடக்கூடாது, நான் எடுக்கிற முடிவுகளால் மற்றவங்க சந்தோஷப்படுவாங்களா சங்கடப்படுவாங்களா அப்படிங்கிற நினைப்பு. இதனாலே உங்களால் போல்டாக டிசிஷன் எடுக்க முடியறதில்ல. அப்படிங்கிறது மட்டும் இல்லை, சண்டை வேணான்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறது கரெக்டாகவே இருந்தாலும் பேசாமையே இருக்கிறீங்க. நோ சொல்ல வேண்டிய இடத்துல எஸ் சொல்கிறீங்க. இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு பவுண்டரி செட் பண்ணுறது. உங்களுக்கு தோன்ற கரெக்டான விஷயத்தை